சேலம் ஸ்ரீ சீதாராம ஐயர் ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் ரொம்ப தீவிரமான ஈடுபாடு உடையவர், பரமபக்தர். இவாள்லாம் கடையநல்லூரை சேர்ந்தவா, கடையநல்லூர் பக்தாள். சிறு வயசுலேருந்தே ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் பக்தி. அவர் பெரிய ஐயப்ப பக்தன், விடாம ஸ்ரத்தையா வருஷா வருஷம் சபரிமலைக்கு போவார், ஐயப்பனை தரிசனம் பண்ணுவார். அவருக்கு இப்படி சபரிமலைக்கு போய் அதுக்கப்புறம் சேலத்திலேயே ஒரு தர்மசாஸ்தாவோட கோவில் ஸ்தாபிக்கணும் என்கின்ற ஒரு விருப்பம் வந்தது. நிறைய பேருக்கு கடையநல்லூர்லேயே ஐயப்பன் குலதெய்வம். இவர் ஐயப்பன் கோவில் ஒன்று கட்டணம் என்று விரும்பி ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் வந்து அதற்கான அனுகிரகம் வாங்கிண்டு மேலே தொடர்ந்து அது கட்ட ஆரம்பித்து அங்கே ஒரு பெரிய சத்சங்க மண்டபம், அங்கே நிறைய சத்சங்கங்கள், நிறைய உபன்யாசங்கள், பஜனைகள், கச்சேரிகள் இதெல்லாம் நிறைய நடத்திட்டு வந்துட்டுருக்கிறார். தர்மசாஸ்தா கோவில் அங்கே, அதோட கூட முருகன், பிள்ளையார், ஆஞ்சநேயர் எல்லா சன்னதியுமே இருக்குது. ஸ்ரீ அண்ணா எப்போ சேலம் வழியாக வந்தாலும் சேலத்தில் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு பிரவச்சனம் பண்ணுவாள். கோயம்புத்தூர் போகும்பொழுது, கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது, அது மாதிரி சமயங்களில் நடக்கிற சத்சங்கங்கள் சேலத்தில். இதை தவிர தனியான சத்சங்கங்களும் சேலத்தில் ஸ்ரீ அண்ணாவினுடையது சீதாராமையர் நடத்தினார். இது இது ஒரு சேலம் சாது சங்கம் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அது மாதிரியான ஒரு பிரதிபத்தி ஸ்ரீ அண்ணாவினுடைய கைடன்ஸில் தான் கோவிலில் பல விஷயங்கள் செய்வார். தொடர்ச்சியாக இப்போ ஒரு ருக்வேத பாடசாலையும் அங்கே ஸ்ரத்தையாக நடத்தின்னு இருக்கிறார். அந்த சீதாராமையருடைய கிருஹிணி கிரிஜா மாமி என்று பெயர். சம்ஸ்கிருத பாரதி மூலமாக சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ஈடுபாடு, அப்புறம் சம்ஸ்கிருத பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணின்னு இருக்கா. இந்த தம்பதிகள் ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் ரொம்ப ஈடுபட்ட தம்பதிகள். சேலத்தில் நிறைய சத்சங்கங்கள்லாம் இவா மூலமாக நடந்துட்டுருக்கு. பம்பாயில் நிறைய பக்தாள் ஸ்ரீ அண்ணாவுக்கு. அதில் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஏற்பாடாச்சு, சத்சங்கம் என்று அதற்கு பெயர். பல க்ஷேத்திரங்களில் ஸ்ரீ அண்ணாவினுடைய பிரவச்சனம், ஸ்ரீ அண்ணாவினுடைய சிஷ்யாளுடைய பிரவச்சனம், இது எல்லாத்தையும் பலவேறு க்ஷேத்திரங்களில், பூரி ஜெகநாதத்தில், புஷ்கரத்தில், பாகவதம் மட்டும்தான் இல்லை, ராமாயணமும் கூட, ஒரு பஞ்சவட்டி, சித்திரக்கூட்டம், ஹம்பி முதலிய இடங்களில் ராமாயண நவாகங்கள், மேலும் பல க்ஷேத்திரங்களில் பாகவத சப்தாகங்கள், இது மாதிரி ரொம்ப விசேஷமாக நடத்திண்டு வர திரு மணி அவர்கள் பரளி பக்தர். அவரும் அவரை சேர்ந்த ஒரு கோஷ்டியுமாக இதை ஒரு பெரிய உற்சாகமாக ஸ்ரீ அண்ணாவினுடைய பிரவச்சனங்கள், சத்சங்கங்கள் இதெல்லாம் விசேஷமாக நடத்திட்டு வர. அதே மாதிரியே திரு சந்திரன் அவர்கள், அவருமே கேரளாவை சேர்ந்தவர், பம்பாயில் செட்டிலானவர், ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். கோயம்புத்தூருக்கு தொடர்ச்சியாக ஸ்ரீ அண்ணா வந்துட்டு இருந்தா. ஒரு பர்டிகுலர் டைம் கோயம்புத்தூர் சத்சங்கம் அப்படிங்கிறது இதோட பூர்த்தி அடைகிறது, நிறைவடைகிறதுங்கிற லெவலுக்கு வரும்பொழுது குருவாயூரப்பன் தனியாக ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருந்திருக்கான் போல் இருக்கு. அந்த இடங்களுக்கெல்லாம் ஸ்ரீ அண்ணா தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக மேலே அதனுடையவே ஒரு தொடர்ச்சி மாதிரியாக இங்கே குருவாயூர் சத்சங்கம், குருவாயூரப்பனுடைய ஒரு விசேஷமான கோவிலுக்கு அருகாமையிலேயே திரு சந்திரன், அப்புறம் இங்கே பிரகாஷ் அப்படிங்கிறவருடைய ஒரு ஹால், அந்த ஹாலில் தான் ரொம்ப விசேஷமாக இது ஸ்ரீ அண்ணாவினுடைய சத்சங்கம் தொடர்ந்து வருஷா வருஷம் எப்படி ஸ்ரீ அண்ணா பண்டரிபுரம் போவாளோ அது மாதிரியாக இந்த குருவாயூருக்கு போகிறது, குருவாயூர் விஜயம் பண்ணி குருவாயூரில் விசேஷமாக சப்தாகம் நடத்துறது என்கின்ற விஷயமும் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு வருகிறது. ஸ்ரீ அண்ணாவுக்கு ஸ்ரீ ரமணாசிரம சம்பந்தமான சில பக்தாள்லாம் உண்டு. அதில் பிரதானமானவர் ஸ்ரீ கணேசன் என்பவர்.
அவர் தனக்கு ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் இதெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் அவரே எழுதியிருக்கார். மீட்டிங்ஸ் வித் சேஜஸ் அண்ட் செயின்ட்ஸ் என்கின்ற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் உள்ள சில விஷயங்கள் அதை பார்ப்போம். அதில் அவர் சொல்கிறார், பொதுவாக பிரதோஷத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவருக்கு திடீர்னு அவருடைய சிந்தனை ஏகாதசி விஷயமாக ஒரு ஒரு பரிவர்த்தனம் வந்தது. ஏகாதசியில் ரொம்ப ஸ்ரத்தையும் ஈடுபாடும் வர ஆரம்பிச்சது. அப்போது அங்கே இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சேஞ்ச் வரதே அப்படிங்கிறத பார்க்குறார். திருச்சுழி என்கின்ற இடத்துல ஏகாந்தமாக ஒரு ஆசிரமத்தில் அவர் விஸ்ராந்தி எடுத்துக்கிறதுக்காக போயிருக்கிற காலத்தில் அங்கே ஒரு ஏகாதசி வந்தது. அந்த ஏகாதசியை ஒட்டி முதல்ல ஸ்ரீ அண்ணாவினுடைய பிரவச்சனங்களை கேசட்டுகளில் கேட்கும்படியாக நேர்ந்தது. அப்போ கூட சில பேர்லாம் இருந்தால் ஸ்ரீமதி அனுராதா அவர்கள், அது மாதிரி திரு ஞானகிரி கணேசன், சிவகாசி பக்தர், ஸ்ரீ அண்ணாவினுடைய பக்தர் ஞானகிரி கணேசன் சிவகாசியில் பல ஸ்ரீ அண்ணாவினுடைய பிரவச்சனங்கள்லாம் வச்சுருக்கார். முக்கியமாக தமிழில் இருக்கக்கூடிய பாகவதம், அந்த பாகவதத்தை ஸ்ரீ அண்ணா தமிழ் கவிதையாகவே எப்படி கம்பராமாயணம் இருக்கோ, எப்படி வில்லி பாரதம் இருக்கோ, அது மாதிரி தமிழ் கவிதையாகவே பாகவதம் ஒன்று உண்டு. செவ்வை சுடுவார், செவ்வை சுடுவாருடைய பாகவதம். அது அங்கே தான் பிரவச்சனம் பண்ணா. அந்த திரு ஞானகிரி கணேசனும் இங்கே திருச்சுழிக்கு வந்திருந்தார். அப்போது ஸ்ரீ அண்ணா கேசட்டெல்லாம் போட்டார். அதை சிரவணம் பண்ண முடியாது இருந்தது. 15 நாள் அங்கே தங்கலாம் நினச்சிட்டு இருந்தவர் அதை 35 நாளாக ஆக்கி 33 நாள். ஏன் அப்படின்னா அண்ணா கேசட்லாம் நிறைய கேட்கணுங்கிறதுக்காகவே முதல்ல பாகவதம் முழுக்க கேட்டு, அப்புறம் ராமாயணம் கேட்டு, அப்புறம் பாரதம் கேட்டு, அப்புறம் பகவத்கீதை கேட்டு, இந்த 33 நாளும் இதுலேயே ஓடித்து இவ்வளவு பெரிய மகான் ஒருத்தர் இருக்கிறாரே அப்படின்னு இவருடைய ஹிருதயத்தில் ரொம்ப தீவிரமான ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. தன்னுடைய மனசை மிகவும் பிரசமனம் பண்ணக்கூடிய அந்த குரல் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார். ஸ்ரீ ரமண மகர்ஷி கோஹம், நான் யார் என்று ஒரு ஆர்டிக்கிளை எழுதியிருக்கார் சின்ன வயசில். அந்த ஒரு ஆர்டிக்கிளுக்கு விளக்கங்கள் மாதிரி ஸ்ரீ அண்ணாவினுடைய பிரவச்சனங்கள் இருக்குது என்கிறத பதிவு பண்ணுறார். ஒரு முறை அடுத்த ஏகாதசி பொழுது திருக்கோவிலூருக்கு வந்திருந்தாராம். திருக்கோவிலூருக்கு வரும்பொழுது அங்கே உலகளந்த பெருமாளை தரிசனம் பண்ணுற இடத்துல பரனூருக்கு போகிறவான்னு சில பேர் அவள் அண்ணாவை பற்றி பேச, நம்ம கேசட்டில் கேட்டோமே அவர் தான் இவரோ அப்படின்னு இவருக்கு தோணித்தான். அப்போ அவள் சொன்னாலாம், இங்கே தான் 15 கிலோமீட்டரில் அவர் இருக்கார். உடனே அடையடை இவ்வளோ கிட்டக்க இருக்காரா, நம்ம இங்கே திருவண்ணாமலையில் தானே இருக்கோம், இவ்வளோ கிட்டக்க இருக்காரே அப்படின்னு அங்கேருந்தே பரனூருக்கு வேகமாக ஓடி முதல்ல ஸ்ரீ அண்ணாவை பார்க்குற விதம், அந்த பரனூர் வர்ணனை அது எப்படி இருக்குது, எப்படி ஒரு தபஸ்விகளுடைய இடம் மாதிரியாக அது எவ்வளோ சுலபமாக சிம்பிளாக இருக்கக்கூடிய கிராமம், அங்கே கட்டியில் எப்படி ஸ்ரீ அண்ணா உட்காந்துட்டு இருந்தா எல்லாத்தையுமே சொல்கிறார். அனந்தானந்த சுவாமி அப்படின்னு இவரோட ஒரு சன்னியாசியும் வந்திருந்தார். அவர் ஸ்ரீ அண்ணாவின் இடத்துல திரு கணேசனை அறிமுகப்படுத்துகிறார். இவர் ஸ்ரீ ரமண மகர்ஷியினுடைய பூர்வாசிரம பந்து என்கிறதெல்லாம் தெரிவிக்கிறார். அது கேட்ட உடனே ஸ்ரீ அண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டா, பேச ஆரம்பித்தா. ரமண மகர்ஷியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் திரு கணேசன். ஸ்ரீ அண்ணா அதுக்கு சொல்கிறா, நான் அப்போ ரொம்ப சின்ன வயசு, இவ்வளோ தூரம் அவரை பார்த்ததில்லை, ஆனால் பார்க்கணுங்கிற ஆவல் இருந்தது அப்பயே உண்டு எனக்கு. 8 வயசுக்கு ஒரு உபனிஷத்து புஸ்தகம் எனக்கு கிடச்சிது. உபனிஷத்தில் உள்ள கருத்துக்களெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருக்கிற புஸ்தகம் அது. அதில் அவர் ஃபோட்டோ போட்டிருக்கோம். உபனிஷத்து தத்துவங்கள் உள்ள அப்படி படிச்சுன்னு வரும்பொழுதே ஒவ்வொரு முறையும் திருப்பி ரமணரோட ஃபோட்டோவை, சித்திரப்பட்டத்தை நான் பார்த்துப்பேன். அப்படின்னு இப்படி ரமண மகர்ஷியை பற்றியே ஒரு சம்பாஷணை ஆரம்பித்து இப்படி ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. இதில் முக்கியமாக பார்த்தேன்னா
ரமணருடைய ஒரு அருள் அப்படிங்கிறது, ரமணர் எந்த ஒரு அனுபவத்தை காவியகண்ட கணபதி முனிக்கோ ஜெகதீஷ சாஸ்திரிக்கோ கொடுத்தாரோ அதே அருளை அங்கே இருக்கக்கூடிய பசு, அங்கே இருக்கிற நாய், அங்கே இருக்கிற குரங்கு அதுக்கும் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை ஸ்ரீ அண்ணா அருளினா அப்படின்னு சொல்கிறார். அதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஸ்ரீ அண்ணாவை பார்க்க வரதும், ஏதாவது சம்பாஷணம் நடக்கிறதும், தசமியோ ஏகாதசியோ துவாதசியோ இது மாதிரி அதில் பார்த்துடுறது ஸ்ரீ அண்ணாவை அப்படிங்கிற ஒரு 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 ரொட்டீன் அது அவருக்கு அமைஞ்சுது. அப்போது ரமணாசிரமத்திலேருந்து சில ஆர்வம் உடைய சாதகர்கள், உண்மையான சாதகர்கள் அவளை அழைச்சிண்டு வருது அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. அதில் தான் பார்த்தேன்னா அவர் மூலமாக ஸ்ரீ அனுராதா அவர்கள் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவ்வளோ வேதாந்த கர்ப்பிதமான பாகவதத்தை ரசிச்சாய் வாழலாம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை. அந்த அளவுக்கு ராமாயணத்துலேயும் ஒரு தீவிரமான ஈடுபாடோட ராமாயணத்தை ரசிச்சா அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம். அதுலேயும் பார்த்தேன்னா அவர் அனுராதாஜியோட பையன் டாக்டர் சங்கர்னு பேர், அண்ணாவுக்கு ரொம்ப பிரியமானவன். அண்ணாவுடைய ராமாயண பிரவச்சனம் கேட்டுட்டு ராமரையே தன்னுடைய இஷ்ட தெய்வமாக, ராமரிடத்தில் அவ்வளோ ஒரு தீவிரமான ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர் டாக்டர் சங்கர் அப்படிங்கிற ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்மரணையில் வந்தார். சங்கர் பற்றி பேசினா ஸ்ரீ அண்ணா. இது யாதிருச்சிக்கம். சங்கரை பற்றி பேசினா ஒரு வாரம் முன்னாடி கூட, பரமபதிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட. அண்ணா பேசினாலோ இல்லையோ எங்கேயோ இருந்தவர் யாதிருச்சிக்கமாக அவர் கிளம்பி வந்துட்டார் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு. எங்கேயோ வாஷிங்டன் டிசிலேருந்து இந்தியாவுக்கு அண்ணாவை பார்த்து விடணும் அப்படின்னு வேகமாக ஓடி ஸ்ரீ அண்ணாவை தரிசனம் பண்ணார். ஸ்ரீ அண்ணா அந்தர்தான ஆகார சமயத்தில் கூட அங்கே இருந்த 10 பேரில் அவர் ஒருத்தர். அது மாதிரியாக ஒரு பாக்கியம் பெற்ற குடும்பம். இவாள்லாம் திரு கணேசன் மூலமாக ஸ்ரீ அண்ணாவிடத்தில் வந்தவா. இதை தவிர சில சமயம் என்ன பண்ணுவார் அப்படின்னு, சில வெளிநாட்டவர்களையும், ரமணாசிரமத்துக்கு வர சில வெளிநாட்டவர்களையும் ஸ்ரீ அண்ணாவிடத்தில் அழைச்சின்னு வரத்துக்கு தயங்க மாட்டார். அதில் ஒரு தம்பதி, அமெரிக்காவிலேயும் வந்த தம்பதி, அவள் ஹிந்து நேம் வச்சுன்னுட்டா. அவளுக்கு ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியல. ஸ்ரீ அண்ணாவிடத்தில் வரத்துக்கு முன்னாடியே அவள் ஹிந்து ஆயிட்டாவா. ஸ்ரீ சோமநாத் அவர்கள், சோமாதேவி என்கின்ற இந்த தம்பதி பக்தி மார்க்கத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு உடையவா. எப்படி ஞான மார்க்கத்திலேயோ அது மாதிரி. அதனால ஒரு கண்ணனை வச்சுண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவா. ஸ்ரீ அண்ணா விசேஷமாக அந்த கண்ணனை பார்த்து இப்படி நைவேத்தியம் பண்ணால் இதெல்லாம் அந்த தம்பதிகளுக்கு உபதேசம் பண்ணா. அது மாதிரி அவள் ஸ்ரீ அண்ணாவிடத்தில் ரொம்ப ஒரு பக்தியோட கூட தீவிரமான ஈடுபாடோடு இருக்கக்கூடிய தம்பதிகள். அதே மாதிரியே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா, ரமணாசிரமத்துக்கு ஒரு அம்மா, அவளுமே வருவா. அவள் லின்சி அப்படின்னு பேர் அவளுக்கு. அவள் ஸ்ரீ அண்ணாவை இவர் மூலமாக தரிசனம் பண்ண வந்தா. ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் ரொம்ப பக்தி. அப்புறம் அண்ணாபுர க்ஷேத்திரங்களுக்கெலாம் வர ஆரம்பிச்சுட்டா. அண்ணாவோட ப்ரோக்ராம்ஸ் எங்கெங்கே நடக்கிறதோ, எங்கெங்கே பிரவச்சனங்கள் சத்சங்கங்கள் நடக்கிறதோ, இப்படி எங்கே பார்த்தாலும் வந்துட்டே இருக்காளே. ஒரு நாளைக்கு ஸ்ரீ அண்ணா கேட்டா, என்ன உனக்கு புரியறது, எதுக்காக இப்படி வந்துட்டுருக்க? உபன்யாசம் புரியுறதா, இங்கே நடக்கிற பஜனையா, அல்லது இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரா, நீயோ எங்கேருந்தோ வரவோ ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு, ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கையே, எதனால் இவ்வளோ தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு வரும்பொழுதெல்லாம் இங்கே வந்துடுறது அப்படிங்கிறது வச்சுட்டுருக்க? ஏன்னா நான் பேசுகிற பாஷை வேறு, அது உனக்கு புரியாதது, இந்த விஷயமும் புரியாதது, எப்படி வந்துட்டுருக்க அப்படின்னு ஸ்ரீ அண்ணா ஒரு நாளைக்கு கேட்குறா. அப்போ அந்த அம்மா சொன்னா, உங்களுடைய சாநித்தியமே எனக்கு போதுமானதாக இருக்குது, உங்கள் சந்நிதியில் இருக்கணும், உங்களுடைய கட்டாட்சம், இந்த கட்டாட்சத்துக்கு என்னுடைய மனசில் அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னா. இது மாதிரி எத்தனை பக்தாளோ. ஒரு முறை அவர் ஸ்ரீ அண்ணாவை சேவிச்சுட்டு திரு கணேசன் அவர்கள் இதுக்கு போனார், திருக்கோவிலூர் போய் தரிசனம் பண்ணுறார். அப்போ அர்ச்சகர் சொன்னார், பெருமாளுக்கு
சுவர்ணத்தினாலேயே ஒரு காப்பு ஆக போகிறது, தங்க காப்பு ஆக போகிறது. அதில் நீங்கள் ஏதாவது தங்கம் கொடுக்கணும். உடனே அவர் கூட வந்தவா யாரோ பக்கத்தில் இருக்கிறவா தங்கத்தை நீட்டினா, உங்கள் மூலமாக தான் வரணும் பெருமாளோட நியமனம்னு சொல்லிவிட்டார் அர்ச்சகர். அதை ஸ்ரீ அண்ணாவிடத்தில் வந்து சொல்லி ஒரு ஒரு கோல்டன் பீஸ் அதை கொண்டு வந்து ஸ்ரீ அண்ணாவிடத்தில் காட்டினார். இதை கொடுக்கலான்னு இருக்கேன் பெருமாள் ஆகியேன். அப்போது ஸ்ரீ அண்ணாவே எழுந்துண்டு அந்த தங்கத்தையும் எடுத்துட்டு அவரையும் அழைச்சிட்டு நேராக ஜீயர் சுவாமியின் இடத்துல வந்து இவரை ஜீயர் சுவாமிக்கு பரிச்சயம் பண்ணி வச்சு இந்த சுவர்ணத்தை சமர்ப்பிச்சா அப்படிங்கிற ஒரு அழகான கதையும் பதிவு பண்ணுறார். இவர் காட்டக்கூடிய ஒரு பிரேம சல்லாபம், ஒரு முறை ஒரு விஷயம், ஒரு ஜீவன் அகண்டமான ஆத்மா அப்படிங்கிறது எப்படி லோக்கலைஸ் ஆக முடியும், எப்படி வந்து ஒரு ஜீவத்துவத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு கேள்வி ரொம்ப படித்த வாழ்க்கைக்கெல்லாம் கூட இருந்துகிட்டே இருக்கக்கூடிய கேள்விதான். இது விஷயமாக ஸ்ரீ அண்ணா சொன்ன பதிலாக இவர் பதிவு பண்ணுறார். அதாவது ஒரு பெரிய வெள்ளை சுவர் இருக்குது. அந்த சுவருக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் பண்ணுறோம். அப்புறம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த சர்க்கிள்குள்ளே இந்த சுவர் இப்படி வந்தது, வெள்ளை சுவர் இப்படி வந்தது, வெள்ளை சுவர் இப்படி வந்தது அப்படின்னு எல்லாரும் வியக்கிறா. அது மாதிரி தான் கூட, அதாவது செவுத்தில் சர்க்கிள் இருக்கா, சர்க்கிளில் செவுரு இருக்கா, கட்டத்தில் ஆகாசம் இருக்கா, ஆகாசத்தில் கட்டம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை ஸ்ரீ அண்ணா சரளமாக விளக்கினா அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு ஏகாதசிக்கும் வரும்பொழுதும் என்னென்ன அனுபவம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் எழுதியிருக்கார். அதையுமே பகிர்ந்துக்கணும் என்று அடியனுக்கு தோணித்து. அதாவது ஸ்ரீ அண்ணா பக்தாள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது சொல்லி மாளாது. அண்ணா பக்தாள்னா சாது சங்கத்தில் இருக்கிறவாளா, அல்லது ராமாயண மாமாவும் வாசுதேவ தாத்தாவும் மட்டுமா, அல்லது அரணாசங்கமா, நடேச பிரபு, சுந்தர பிரபு அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறவா மட்டும்தானா, அல்லது மொத்த சாது சங்கமும் சேருமா? ஸ்ரீ அண்ணா திருஷ்டியில் வா எல்லாருமே அண்ணா பக்தாள் தான். 100 மார்க் வாங்கினவா அண்ணா பக்தாள் அப்படிங்கிற மாதிரி அண்ணா பார்க்கல. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, அது அப்போதான் சிந்திச்சு பார்த்தேன், இதெல்லாம் எழுதாது. இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறேன் சிலதெல்லாம், இதெல்லாம் எழுதாதது. நேரம் இருக்குது நல்ல வேலையா. இன்றைக்கி மத்தியானம் தான் நோட் பண்ணி வச்சுட்டேன் சிலதெல்லாம், இதெல்லாம் எழுதலை. நோட் பண்ண உடனே பார்த்தேன், அடாடா இதுக்கு ஒரு சர்க்கம் போட்டிருக்கலாமோன்னு தோணித்து. அண்ணாட்ட ஒரு நாள் சம்பந்தப்பட்டவாளும் அண்ணா பக்தாள் தான். ஸ்ருதமாத்ரோபி எஃப் பும்சாம், அண்ணா கேசட்டு கேட்டவா கூட அண்ணா பக்தாள் தான். அண்ணா கேசட்டை கேட்டுட்டு ஜீவனத்தில் ஒரு முறை அப்படின்னா கூட அண்ணா பக்தாள் தான். ஸ்ருதா அனுபட்டிதா தியாதா ஆதிருத்தோவா அனுமோதிதா சத்ய புனாதி சத்தர்மா என்று சொல்லப்படுகிறது பாகவதத்தில். எனக்கேன பிரகாரேன ஸ்ரீ அண்ணாவனுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கிறவா அண்ணா பக்தாள். அந்த திருஷ்டியில் விசாலமாக பார்க்கணும் என்று வரும்பொழுது, பொதுவாகவே ஒரு மகானோட சரித்திரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டேன்னா, எந்த மகானுக்குமே இது பொது. அந்த மகானை சுற்றி ஒரு கோஷ்டி இருக்கும். அந்த கோஷ்டிக்கு மட்டும்தான் அந்த மகானா, அல்லது உலகத்துக்கே அந்த மகானா? இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மகானை சுற்றி இருக்கிற கோஷ்டின்னு நான் சொல்கிறது வந்து அந்த மகானோட குடும்பத்தை சொல்லலை. குடும்பம் இருக்கிறவா குடும்பம் இல்லாதவா எல்லா மகான்களுக்குமே அவளை சுற்றி ஒரு கோஷ்டி இருக்கும். அது அவர் அந்தர்தானம் ஆனப்புறமும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணா மிஷன் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சுற்றி இருக்கிற கோஷ்டி. ராமகிருஷ்ணர் அந்தர்தானம் ஆகி ஒரு நூற்றாண்டு ஆகிடுத்தா, இன்னைக்கு ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு. ராமகிருஷ்ணரோட கோஷ்டி யாருன்னா ராமகிருஷ்ணா மிஷன்காரா, சந்தேகமே இல்லை, அவ தான் அவர் கோஷ்டி. ஆனா ராமகிருஷ்ணர் அவளுக்கு மட்டும்தான் சொந்தமா?
ராமகிருஷ்ணருங்கிறது ஒரு சூரியன். லோகத்துல எத்தனை பேரை இம்பாக்ட் பண்ணவர் ராமகிருஷ்ணர், எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணவர் ராமகிருஷ்ணர்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தான்னா நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்கு ராமகிருஷ்ணா மிஷனை சேர்ந்தவாளா தான் அவ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏகநாத் ரானடே எங்கேருந்தோ வந்தார், இவ்வளோ பெரிய மகானுபாவர், மகாபுருஷர், இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனை ராமகிருஷ்ணர்ட்டேன்னு வாங்கிட்டார், கன்னியாகுமரி கேந்திராவை கட்டினார். உண்டா இல்லையா? அது மாதிரி ஸ்ரீ ராமானுஜர் எடுத்துக்கோங்க. ஸ்ரீ ராமானுஜருடைய கோஷ்டி அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவா. இதுல என்ன சந்தேகம்? இதுல என்ன சந்தேகம்? ஸ்ரீ ராமானுஜரிய கோஷ்டி அவாதானே, ஸ்ரீ வைஷ்ணவா தானே. அவாதானே இத்தனை நாளைக்கு அவர் சொன்ன பிரகாரம் திருவடி சம்பந்தப்பட்டு முத்ராதானம் சமாஸ்ரயணம் வாங்கிண்டு அடியேன் ராமானுஜதாசன்னு ராமானுஜரை ஆராதிச்சுண்டு வரவா. அவரோட கோஷ்டி அவாதான், சந்தேகமே இல்லை. ஆனா ராமானுஜர் அவளுக்கு மட்டும்தான் சொந்தமா? இங்க ஒரு பதத்தை போட்டாரே கபீர், திராவிடத்திலேருந்து ராமானந்தர் பக்தியை கொண்டு வந்தார். எங்கேந்து? திராவிடத்துல யாரிடத்துலேருந்து? ராமானுஜருக்கும் ராமானந்தருக்கும் சம்பந்தம் கிடையாதா? அல்லது ராமானுஜருக்கும் சைத்தன்யருக்கு சம்பந்தம் கிடையாதா? ராமானுஜருக்கும் வல்லப ஒவ்வொருத்தருக்கும் சம்பந்தம் உண்டு, நிரூபிக்க முடியும். அது எத்தனை பக்தி சம்பிரதாயங்கள் வந்ததோ ராமானுஜருக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ராமானுஜரோட சம்பந்தம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ராமானுஜருக்கு கடன்பட்டவா. ஜெகதாச்சாரியன் அவர். அதாவது போகிற காத்த பிடிச்சி வச்சுக்க முடியாது யாரும். நம்மளும் வேணா முகந்துக்கலாம் அவ்வளோ. ஜெகதாச்சாரியன் ஸ்ரீ ராமானுஜர் அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும்னா 1000வது வருஷம் வரும்பொழுது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. என்ன ஆனந்தம்? அந்தந்த சம்பிரதாயத்தில் கொண்டாடுறா ராமானுஜ ஜெயந்தி அப்படின்னு. இன்னைக்கு ராமானுஜ ஜெயந்தியோ ராமரா கௌடிய சம்பிரதாயத்தில் கொண்டாடுறா. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் தனித்தனியாக கொண்டாடுறா ராமானுஜ ஜெயந்திய. இவாளுக்கும் ராமானுஜருக்கும் என்னையா சம்பந்தம்? இங்கே என்னத்துக்கா கொண்டாடுறேங்க? கிட்டத்தட்ட 6 உபன்யாசம் ஸ்ரீ அண்ணா பண்ணா. ராமானுஜருடைய சரித்திரத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 உபன்யாசம் பண்ணா. அப்பேற்பட்ட தனித்த ஈடுபாடு ஸ்ரீ அண்ணாவுக்கு ஸ்ரீ ராமானுஜர் இடத்துல அப்படி ஒரு அதீதமான ஈடுபாடு. அது ஏன்? இதே மாதிரியான ஒரு சம்பந்தம் சைத்தன்யருக்கோ வல்லபருக்கோ ராமானுஜரோட உண்டு. ஏன் அப்படின்னா ராமானுஜர் அப்படிங்கிறவர் உலகம் முழுக்க அவர் சூரியன் மாதிரி, அவர் சூரிய பிரகாசம் மாதிரி. ஆனா இன்னி வரைக்கும் அவருடைய ஒரு சம்பிரதாயத்தை காம்ப்ரமைஸே இல்லாத கட்டி காப்பாத்திட்டு வரவா பரம பாகவதாளா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா தான். அதுலயும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது மாதிரி ஒரு 2 உதாரணம் காட்டினது போரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேரா சில மகான்கள்லாம் ஒரு ஆச்சரியம். அது ஒரு கோஷ்டி அவளை கட்டி காப்பாத்துறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இல்லாம அப்படியே உலகத்தோட சம்பந்தப்பட்டவாளா இருப்பான். ஆச்சரியம். அது எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பாளோ தெரியல. அது ஒரு அவ்வளோ ஒரு யூனிவர்சல் லெவல்ல இருக்கிற விஷயம் நான் சொல்றது. அதாவது ஒரு மகான் எடுத்துட்டா அவரை சுத்தி கட்டி காப்பாத்துறதுக்கு அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்கும், அவரை சேர்ந்த கோஷ்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கோஷ்டி அந்த மகானை பத்தி ரொம்ப பேசும். இவருக்கு ஈடே கிடையாது, இவருக்கு மேலேயும் கிடையாது, இவர் தான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால சிருஷ்டிச்சவர், எல்லா திருமூர்த்திகளையும் இவர் நமஸ்காரம் பண்றாளாக்கும், அவதார வரிஷ்டர். மேக்சிமம் எவ்வளவு தூரம் போடுமோ அவ்வளவு தூரம் போய் பேசும். மற்ற உலகத்துக்கு அவ்வளவு தூரம் ஏத்துக்க முடியாது, ஆனா மகான்னு தெரியும். அதனால மத்தவன் எல்லாம் அயோக்கியன்னு சொல்லி அலைய முடியாது. என்ன எல்லா மகானுக்கும் இப்படி சுத்தி ஒரு கோஷ்டி இருக்கும். இது மாதிரி சொல்லிட்டு அந்த கோஷ்டி அந்த மகானுக்காக உயிரையே கொடுக்கும். ஒரு மகான்னு பிறந்தாருன்னா அந்த மகானுடைய ஆச்சரியமான அந்த கல்யாண குணங்களை பார்த்து அது மாதிரி தான் தோணும். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் கவனிச்ச வரைக்கும் ரேரா சில பேர்களுக்கு
இந்த சுத்தி இருக்கிற கோஷ்டி அப்படிங்கிறது ஒரு வலுத்த கோஷ்டியா இருக்காது. அது பிராக்டிக்கலா அமையவும் முடியாது. பை டிஃபால்ட் அப்படிதானே சொல்லுவா இங்கிலீஷ்ல. பை டிஃபால்ட் அமைய முடியாது. அவருடைய ஒரு சுபாவத்துக்காகவே அது அமைய முடியாது. ஏன்னா அவர் மிடில் மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் லோகத்தோட மட்டும்தான் பழகுவார். அது மாதிரி அது யாருன்னா எங்கால் தான் ராமச்சந்திர பிரபு. நான் சொல்றது ரொம்ப ஆழமான விஷயம், ரொம்ப ஆழமான விஷயம். இவரை கட்டி காக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி தேவையில்லை. ஏதோ ஒரு திருப்திக்காக சமர்த்த சம்பிரதாயம், ராமானந்த சம்பிரதாயம்லாம் வச்சுட்டு இருக்காளே தவிர மற்ற கோஷ்டி மாதிரி இவாளும் கொஞ்சம் ட்ரை பண்றா. அது ராமர்கிட்ட எடுபடவும் எடுபடாது. என்ன அதே மாதிரியே அது தேவையும் இல்லை. என்ன சொல்றேள் போ புரியும். அதாவது ராமருக்கும் இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் உண்டு. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால சிருஷ்டிச்சவர் ராமர் தான். ராமர் தான் அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள். ராமர் கிட்ட தான் போய் மகாவிஷ்ணு அப்படியே சரணத்தில் விழுறார். என்ன சிவன் சரணத்தில் விழுறார். சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் ராமர் தான் பண்றார். இதெல்லாம் என்னென்ன சில ராமபக்தாள் மற்ற தெய்வங்களை வழிபடுறவா பண்றதை பார்த்து நமக்கும் ராமருக்கு பண்ணணுமாக்கோன்னு நினைச்சுன்னு ட்ரை பண்ணி ஃப்ளாப் ஆயிடும். இது இல்ல ராமர். ராமபரத்துவங்கிறது இது இல்லை. ராமபரத்துவத்தை இப்படி நிர்தாரணம் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ராமருடைய பரத்துவம் அப்படிங்கிறது அது லாடம் அடிச்ச குத்துற மாதிரி ஒரே பாயிண்ட்ல நிற்கிறது. எதுல நிற்கிறதுனா அவரோட ஆத்ம குணங்கள்ல நிற்கிறது. நேற்றுக்கு சொன்னா இல்லையா, ஸ்லோகம் மறந்துட்டேன். கல்யாண குணாதிகா சயேவ மம தேவஸ்யாத்து கல்யாண குணாதிகா. அவரிடத்துல உள்ள அனந்த கல்யாண குணங்கள்ங்கிற சௌலபிய சௌசீல்ய காருண்ய ஔதாரியாதி குணங்கள் போரும் அவர் என்னோட தெய்வம்னு சொல்றதுக்கு. அவர் உலகத்தை சிருஷ்டிச்சாரா இல்லையாங்கிறதா எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. அது என்னை டிஸ்ட்ராக்ட் பண்றது. எந்த தெய்வம் அவரை வணங்கிட்டு எந்த தெய்வத்தை இவர் வணங்கினார், சக்தி வாய்ந்த தெய்வமா இல்லையா, இவர் யார் கண்ணை குத்தினார், இவர் கண்ணை யார் குத்தினார், இவர் தோலை யார் கிழிச்சார், யார் தோலை இவர் கிழிச்சார், இந்த கதைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டு ராமாயணத்துக்கிட்ட கொண்டு வராத. வேற எங்க வேணா வச்சுக்கோ. ராமாயணத்துக்கான பாயிண்ட் ராமாயணம்ங்கிறது வேற. செட்டா ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு இந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா ஒரு ராமபக்தி உண்டாக்கிட முடியாது. அது ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியர் தான் ஆகும். ட்ரை பண்ணாலும் அது இல்லை. ராமபரத்தம் நிர்தாரணம் என்ற விஷயம் நான் கொஞ்சம் ட்ராக் மாதிரி போயிட்டேன். ஏன்னா நான் இப்போ ராமபரத்தம் பேசுறதுக்காக வரல, இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். எந்த ஒரு மகானுக்கும் பொதுவாக அதான் ஒரு ட்ராக் மாதிரி போனேனே தவிர இதுலேயும் ஸ்ரீ அண்ணாவுனுடைய சுவாரஸ்யம் ஒன்று இருக்கு. ஸ்ரீ அண்ணா ஒரு முறை கேட்டா என்கிட்ட, அண்ணாவுக்கு தெரியாததா இருந்தாலும் கேட்டா, ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்ண வந்தா அதனால கேட்டா, ராமானந்த சம்பிரதாயம்னு சொல்கிறாளேப்பா அது இன்னும் இருக்கா ராமானந்த சம்பிரதாயம்னு ஒன்று அதில் பக்தாள்லாம் இருக்கா அப்படிலாம் சொல்லிக்கிறாளே அது இன்னும் இருக்கான்னு கேட்டா. அது என்ன அவருக்கு தெரியாததா? ராமானந்த சம்பிரதாயத்து பக்தாள்லாம் அவருடைய கோஷ்டியில் அவருடைய ஒரு இதில் இருக்கிற சௌஹிருதத்தில் இருக்கிறவா தான். நிருத்ய கோபாலதாஸ் ராமானந்த சம்பிரதாயத்தினுடைய பீட்டாதிபதி ஸ்ரீ அண்ணாவுக்கு அபியுக்தர் தான். இது மாதிரி இந்த ராமானந்த பக்தர்கள் அப்படிங்கிறவாளோட சம்பந்தம் உண்டே ஸ்ரீ அண்ணாவுக்கு. ஏன் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கறா? சரி, கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாத இருக்கக்கூடாது. ராமானந்த சம்பிரதாயம் இருக்கான்னா இருக்குன்னா அப்படின்னு விட்டேன். ஏன்னா பதில் சொல்லாத இருக்கக்கூடாது. இருக்கு, அப்படி சம்பிரதாயம் இருக்கு அப்படின்னு அவருக்கு அது பதில் தெரிஞ்சுட்டே சொன்னேன். அது ஏன் கேட்டேன்னா அப்புறம் சொல்றா. அது மாதிரி ஒரு ராமர் மொத்த உலகத்துக்கு பொதுவானவர். எந்த பக்தாளா இருந்தாலும் ராம பக்தாளா இருப்பா. ராமபக்தி ஏன் இருக்கு அப்படின்னு தேவைப்படுறது இருக்கு, அவ்வளவுதான். மனிதனுக்கு மனித குணங்கள் தேவை. சுத்தி வந்தாலும் அதில் நின்னாகணும். பிதர்பக்தி, மாதృபக்தி, சத்தியனிஷ்ட எவ்வளோதான் அதை விட்டு வெளில போனாலும், எவ்வளோதான் காலி பயலாக சுற்றினாலும், எவ்வளவுதான் அது சமூகத்தில் ஒரு பிரளயமாக முடிஞ்சாலும், அப்புறம் திருந்துற காலத்தில் ராமாயணம் வேண்டிருக்கோம். அடாடா அடிபட்டுட்டோம்,
கரப்ஷன்லாம் நீங்கணும், ஃபேமிலியில் செல்ஃபிஷ்னஸ்லாம் நீங்கணும், குடும்பம் சௌக்கியமாக வாழணும், அப்புறம் சமூகம் சௌக்கியமாக வாழணும், என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நிற்கிற காலத்தில் உடனே என்னென்ன ராமாயணம் தெரிஞ்சுட்டா தேவையில்லையே, ராமாயணத்து மூலமாக நமக்கு தர்மங்கள்லாம் வரும். சாஸ்வதம் ராமாயணம். அதுதான் சொன்னார், யாவஸ்தாசியந்தி கிரையா சரிதஸ்ஸ மகீதர். விவேகானந்தரும் அதுதான் சொன்னார். ஹிந்து மதத்தில் உள்ள எல்லாமே அழிஞ்சாலும் அழியலாம், பெரிய வார்த்தை அது. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஹிந்து மதம்னு ஏதோ ஒன்று இருந்துதான் ஒரு காலத்தில், அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர்கள் கிளம்பி இப்படி இந்தியா முழுக்க தேடி ஏதோ ஒரு கிராமத்தில் மட்டும் 4 பேர் மட்டும் ஹிந்து மதம் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு கேள்விப்பட்டு அங்கே வந்து பார்த்தா விவேகானந்தர் வார்த்தை, அங்கே எங்கள் அம்மா சீதையோட கதையை 4 பேரும் சொல்லிட்டு இருப்பான். ஹிந்து மதங்கிற பேரில் அதுதான் நிற்கும். நோட் மை பாயிண்ட்டுங்கிறார். அதுக்கப்புறம் சில வார்த்தைகள்லாம் அவர் சொன்னார். நோட் மை பாயிண்ட்டு மெனக்கட்டு சொன்னார் அவர். அதுக்கப்புறம் சில வார்த்தைகள்லாம் சொன்னார். அதை எழுதிக்காத விட்டுவிட்டு அதனால பிரிண்ட்டுக்கு வரல, அதை சொல்கிறேன். அதுக்கு மேலே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அதுலேருந்து ஹிந்து மதத்தினுடைய மற்ற அம்சங்கள் அங்கங்கள் எல்லாமே மறுபடியும் எழும். ஹிந்து மதம் அழியாது, அது சனாதனம். அது சனாதனமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த சனாதனத்துடைய ஆத்மா சீதை. சனாதனே வர்த்மனி சன்னிவிஷ்டாம் ராமேட்சணாம் தாம் மதனாபிவிஷ்டாம். அதனால தியாகராஜ சுவாமிகள் ராமான்னா கண்ணீர் விட்டுறார். எதனால? அந்த கல்யாண குணங்களால. அது பாயிண்ட், அது பாயிண்ட். அந்த அந்த மெசேஜை அப்படி கன்வே பண்ணா ஸ்ரீ அண்ணா. அவர் உலகத்துக்கே பொதுப்பார் ராமர். ஒரு சம்பிரதாயத்தினால தான் அவர் வாழணும்னு அவருக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக எந்த மகான உலகத்தில் எடுத்துட்டாலும் அந்த மகானுக்கு அவர் உலகத்துக்கே பொது அப்படிங்கிறதுனால, சூரியனை போல இருக்காருங்கிறதுனால, அந்த சூரிய பிரகாசம் போகிற வரைக்கும், எட்டின தூரத்துக்கு போகிற வரைக்கும் அதோட அதில் இன்ஸ்பயர் ஆனவா, அட்மையர் ஆனவா, சைஹி திருஷ்டா, என்ன ஸ்லோகம் அது? சையர் திருஷ்டோனு பாகவத்தில் வருது. கோசலாஸ்தே திவம் யாத்தாக எத்திர கச்சந்தி யோகினஹா அப்படின்னு வரும். அப்படி சாஹியம் விஷயவாசினி சுந்தரகாண்டத்தில், அவர் விஷயத்தில் வாழ்கின்றவா. திடீர்னு சமுத்திரத்துலேயும் ஒரு பாம்பு எழுந்தா கூட அது கூட அவரோட விஷயத்தில் தான் வாழறது. அப்படிங்கிற மாதிரி ஏனக்கேன பிரகாரேன ஒரு சாது சம்பந்தம்னு சூரியன் எட்டின தூரத்துக்கு போகிற மாதிரி பக்தாள் அமையலாம். அவர் கூடையே இருந்து அவர்தான் என் பிராணம், நீதான் எனக்கு அப்பா, நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு சர்வமும் அப்படிங்கிற ஒரு கோஷ்டியும் சுத்தி இருக்கும். இப்படி 2 விதமான பக்தாள். இந்த 2 விதமான பக்தாள்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அடியனுடைய ஒரு ஆவல் என்னன்னா, அந்த சூரிய ஒளி எவ்வளோ தூரம் கிளம்பி போறதோ அவ்வளோ தூரத்துக்கு அதோட சம்பந்தப்பட்டவாள்லாம் நார்மலா அவ எப்படி ஸ்ரீ அண்ணாவை அனுபவிச்சா என்ன, அவ வெவ்வேறு ஃபீல்டில் கூட இருப்பா, வெவ்வேறு இடங்கள்ல கூட இருப்பா. அவ எல்லாருமே அப்படியே பஜனை பண்றவாதான்னு நினைக்க வேண்டாம். எங்கேயோ ஏதோ ஒரு ஃபீல்டில் இருப்பா. ஸ்ரீ அண்ணா அனுகிரகம்பா என்னவோ பண்ணிட்டு இருப்பா. அவ பண்றது ஏதோ லோகோபகாரகமான காரியமாக தான் இருக்கும். அதாவது சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாகவதாள், ஞானிகள், பிரேம பக்தாள் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இன்னொரு ஒரு டைமென்ஷன் ஸ்ரீ அண்ணாவுக்கு, அது நான் எழுதலை, கிரந்தத்தில் சேர்க்கலை. நீங்கள் மத்தியானம் தான் இது இப்படியே மனசில் ஓடித்து எழுதி வச்சுட்டேன் விரும்பின. இன்னொரு டைமென்ஷன் என்னன்னா, எங்கேயோ உட்காந்துண்டு என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறவா ஸ்ரீ அண்ணா கிருபையில் வாழறேன். இன்னைக்கு இந்த அபியுதயம் இங்கே நடக்கிறதுன்னா, இந்த தர்மம் இங்கே நடக்கிறதுனா அதுக்கு ஸ்ரீ அண்ணா காரணம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா. அதில் சில பேர் ஸ்ரீ அண்ணாவை தரிசனம் பண்ணவா கூட கிடையாது. ஆமாம், ஸ்ரீ அண்ணா சம்பந்தம் எப்படியோ சம்பந்தம். அந்த சம்பந்தமானது ஸ்ரீ அண்ணாவை தரிசனம் பண்ணவாலும் உண்டு. கீவா ஜெகநாதன் ஒரு உதாரணத்துக்கு, பல வருஷங்கள் முன்னாடி
பிரசித்தமாக ஒருத்தர் இருந்தாரே, சோ ராமசுவாமி. அது மாதிரி వ్యక్తిகள்லேருந்து ஆரம்பிச்சு அண்ணாவினிடத்துல ஏதோ ஒரு ஈடுபாடு, ஸ்ரீ அண்ணாவினுடைய பிரவச்சனங்கள் நாங்கள் ரெக்கார்டிங்கில் கேட்குறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவா திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள். அப்படி ஒரு ஈடுபாடு, திவ்யதேச மங்களாசாசன ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டியாகவும் இருந்தவா அந்த அம்மா. ஒரு முறை அவளை பார்க்க நேரும் பொழுது அவள் இந்த கழுத்தில் போட்டுக்கிற ஒரு துளசி மாலையை காட்டி அண்ணா கொடுத்தது. அண்ணா அனுகிரகம், இவ்வளோ பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்லாம் நடக்கிறது. அப்புறம் அவா சொல்லி சில பேர் ஸ்ரீ அண்ணா தரிசனம் பண்ணவாளும் உண்டு. அவள் பந்துவே ஸ்ரீமதி லதான்னு இருக்கா, பெரிய ஸ்கூல் நடத்துகிறவா இவாள்லாம், அகாடமிக்ஸ். மதுரையில் ஸ்ரீ அண்ணா உபன்யாசம் கேட்கறதுக்கு சின்ன வயசில் வருவேன் அப்படின்னு ஒருத்தர் யூடியூப்பில் ஸ்ரீ அண்ணா அந்தர்தானம் ஆனப்புறம் பேசியிருக்கார். திரு ஞான சம்பந்தம் அப்படின்னு பேர், யாரோ அனுப்பிச்சு வச்சா. ஸ்ரத்தையாக உட்காந்து கேட்டேன். என்ன ஒரு ரசபங்கம் இல்லை, அவ்வளோ நன்னா பேசுகிறார், இந்த அளவுக்கு அண்ணாவை ரசிச்சிருக்கார். ஸ்ரீ அண்ணாவோட அந்தர்தானத்துக்கு அப்புறம் பல பேர்கள் கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டா. அதில் இன்னொருத்தர் ஸ்ரீ கோபாலவல்லி தாசர். அண்ணாவினிடத்துல இவ்வளோ ஈடுபாடு இவருக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு சம்பந்தம். அப்புறம் நம்ம கோபால்ஜி, ஸ்ரீ ராமகோபாலம், நம்ம சமர்த்த ராமதாஸ் உபன்யாசத்துக்கு வந்திருந்தார் இல்லையா அயோத்தியா மண்டபத்துக்கு. சமர்த்த ராமதாஸ் என்னோட ராமாயணம் பாகவதற்கெல்லாம் வந்ததில்லை. அவர் மெனக்கட்டு சமர்த்த ராமதாஸ் உபன்யாசம்னே ஏன் அங்கேருந்து உட்காந்துக்கிறாருன்னு, ஏன்னா அவருக்கு சிவாஜி தான் தெய்வமே. அவருக்கு வீரத்துறவி ஸ்ரீ ராமகோபாலன், ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அவர் அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன நடத்தின்னு இருக்கோம் என்கிறத ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் சொல்லுவார், ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் கலந்துப்பார். அது மாதிரியான ஒரு பெரியவர். ஸ்ரீ அண்ணாவினுடைய பக்தை டெல்லியில் அகில பாரத சாது சங்கத்தில் ஸ்ரீமதி பிரபாவதி தேவி, இங்கே சங்கத்தில் எல்லாரும் ஹரிப்பிரியா ஹரிப்பிரியான்னு சொல்லுவா. அவளை பெரிய டாக்டர். அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு அவா அழைச்சின்னு வந்தா. அதுலேருந்து அவா ஸ்ரீ அண்ணாவோட பக்தாளான பாயல், யாரும் தெரியறது இல்லையா, காஷ்மீர் சிஎம்மோட ஒய்ஃப். அவளுக்கு ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் ரொம்ப ஈடுபாடு. இன்னைக்கு சாயங்காலம் சொன்ன மாதிரி தான், பிரேக்ஷாத்ரி சான்வ உபரதானிய சமஸ்த சத்துவம். கிட்டக்க சிரமப்படுத்த வேணான்னு இருப்பா. ரொம்ப பெரிய விஐபிஸா போயிட்டதுனால திடீர்னு ஸ்குவாட்ஸோட போலீஸோட இறங்கினா பக்தாளுக்கு சிரமமாயிடும், அண்ணாவுக்கே சிரமமாயிடும். அதனால ஸ்மரணையில் இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடியவா. சொல்லிட்டே போலாம். அது மாதிரி வியோமா லேப்ஸ், அவர் பேர் என்ன, ஸ்ரீ ராமசுப்ரமணியம் இல்லையா, வெங்கட சுப்பிரமணியம். அவர் தம்பி பேர் என்ன, விஸ்வநாதன். வா ரெண்டு பேருமா ஸ்ரீ அண்ணாவினிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு. சம்ஸ்கிருதத்துக்குன்னு ஒரு பெரிய சம்ஸ்தா, அதுதான் வியோமா லேப்ஸ்ன்னு பேர். இப்போ சம்ஸ்கிருத பாரதிங்கிறாள் இல்லையா, அது மாதிரி வா அப்படி ஒரு சம்ஸ்தா சம்ஸ்கிருதத்துக்கு விசேஷமாக நடத்தின்னு இருக்கா. ஏராளமான பேர் அங்கே சம்ஸ்கிருதம் படிக்கிறா. ஸ்ரீ அண்ணா கிரந்தங்களுக்குன்னு தனி செஷன் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் நடத்துகிறோளோ? இல்லை, ஜானகி விஜய் எங்கே நடத்துகிறீள்? சரி சரி சரி, உமாபதி அண்ணா. அது மாதிரி ஸ்ரீ அண்ணா கிரந்தங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கே வியோமா லேப்ஸில் ஒரு தனி செக்ஷன். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். தப்பலாம்புலியூர் பாகவதாவோட பேரன் இல்லையா, அனந்தன் மாமா ஹோசூரில், அவர் நடத்துகிற யோகா செஷன்ஸ். நம்ம சுப்பிரமணியம் சுப்பு பையா பக்தி யோக பீட்டம், ஸ்ரீநிதி பார்த்த சாரதி அப்படின்னு ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவர், அண்ணாவினிடத்தில் அபாரமான ஈடுபாடு உடையவர்.
யூனிவர்சிட்டியில் பெரிய வைஸ் சான்சலராக இருந்து அப்புறம் ரிஜிஸ்ட்ராராக இருந்து நான் பிரதானமான ஸ்தானம் அதெல்லாம். நாட்டு அண்ணாஜி ராவ் ஸ்ரீ அண்ணாவினிடத்துல ரொம்ப ஈடுபாடு உடையவர். ஸ்ரீ விந்தேஸ்வரி பிரசாத், இந்த பேர் உங்களால் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இவர் அயோத்தியாவினுடைய ஒரு உச்சகோட்டி சந்த். இவர் காலை தான் ஷூட் பண்ணா இந்த கலக காலத்தில். அண்ணாவையே அவர் 2 முறை தான் பார்த்துருப்பார். 2 முறை தான் பார்த்துருப்பார். 95 வயசு இருந்தார், கிட்டத்தட்ட 97 வயசு இருந்தார். ஆச்சரியமான அக்னிஹோத்ரி. வித்வத்துன்னா அது எல்லையில்லாத வித்வத்து, அவரோட வித்வத்து. ஸ்ரீ அண்ணாவை ஒரு திவ்ய புருஷன் அப்படின்னு புரிஞ்சின்றவர். திவ்ய புருஷன். அவரோட பேரன் ஒருத்தர் இருந்தார், ரவிசங்கர் சாஸ்திரி அப்படின்னு பேர் இருக்கு. நம்ம ஹோசூர் மாமி பானு மாமி புண்டலீகம் போடுறா இல்லையா, அது மாதிரி போடுவார் அவர். ஜெய் போலோ பிரேமிகேந்திர பகவானுக்கு அப்படிம்பார். அது மாதிரி அண்ணாவோட பழக்கமே இல்லாதவர் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவரா சொன்னார் என்கிட்ட இல்ல எங்க விந்தேஸ்வரி பிரசாத் எங்க தாத்தா எங்க குரு, அவரை ஸ்ரீ அண்ணா பார்த்துட்டு அப்பயே 92 வயசு 93 வயசு இருக்கும் அவருக்கு. திரும்பி போகும்போது சொன்னார், இவர் சாட்சாத் பகவான்பா. இந்த சம்பாஷணையை 10 நிமிஷம் தான் நடந்திருக்கும். இது மாதிரிலாம் போறவா வரவாழ்ட்டெல்லாம் கண்ட வாழ்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறவரும் கிடையாது அவர். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கான திருஷ்டி, ஒரு 10 நிமிஷம் சம்பாஷணையில் புரிஞ்சுக்கிறதுக்கான திருஷ்டி விந்தேஸ்வரி பிரசாத் மகாராஜ். நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அண்ணாவினிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அண்ணா சங்கத்தில் அரணா சங்கத்தில் தான் முதல்ல இந்த ராசகானத்தை இங்கே அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் பாடி 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 அதுக்கப்புறம் லோக பிரசித்தமாக ஆனவர். அப்புறம் பிரசித்தமாக இருந்த பித்துக்குளி முருகதாஸ் ஸ்ரீ அண்ணாவால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டவர். நீ காலம்பரையே சொல்லிட்டேன், சாயங்காலமே ஒரு வார்த்தை சொன்னேன். இவாள்லாம் ரொம்ப பெரியவாளாக இருக்கிறதுனால இவா பேரெல்லாம் ஸ்மரிச்சுக்கிறேங்க. புண்ணியானிமானு பரம பாகவதான் ஸ்மராமி. ஒரு மார்க்கெட்டிங் தேவையில்லை அப்படின்னு சாயங்காலம். ஆனால் இப்போ நான் சொல்றது இவாள்லாம் ஸ்மரணியாள். ஆய்க்குடி ராமகிருஷ்ணன் ரமணி அண்ணா, அவரோட இளமையில் அவர் ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கும் பொழுது பில்டிங்லேருந்து கீழே விழுந்து விட்டார். அப்போ அவரோட செரிப்ரல் கார்டெக்ஸ் அடிபட்டு இங்கே கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒர்க் பண்ணாத போயிடுச்சு. அப்புறம் ஹோப்லெஸ்ஸாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிரகத்துக்கு விட்டார். கிரகத்தில் அப்படியே கிடக்கும் பொழுது மார்த்தாண்டபுரம் கோபாலகிருஷ்ணன் மாமா தான் தினம் அவருக்கு அண்ணாவோட பிரவச்சனத்தை போட்டு 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 அண்ணா பிரவச்சனம் தினம் கேட்டு 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 அதுலேருந்து வந்த ஒரு உற்சாகம், அதுலேருந்து வந்த ஒரு வைப்ரேஷன், அவ்வளவு அண்ணா பிரவச்சனம் உள்ள இறங்கியிருக்கு. அந்த உற்சாகத்தினால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார். 4-5 பேருக்கு பாடம் எடுக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு அது அவ்வளோ நன்னா எடுப்பாராம். அது வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு பெரிய சம்ஸ்தாவா அமர் சேவா சங்கம்ங்கிற பேரில் இவ்வளவு பெரிய சம்ஸ்தாவா வளர்ந்து அப்புறம் சுப்பிரமணியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு உருவாகி பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சி ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு வைபவமாக இந்த சேவை, இந்த சோஷியல் சர்வீஸ் நடந்துட்டுருக்கு. பிரதிதினமும் ஸ்ரீ அண்ணாவை ஸ்மரிக்கிறவர். நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒருத்தர் உண்டு, பாகவதர் ஸ்ரீ முருகதாஸ் அப்படின்னு ஒருத்தர். இவர் பித்துக்குளி முருகதாஸ் இல்லை. இவர் கன்னியாகுமரி ஜில்லாவில் திருவட்டாறு அப்படிங்கிற திவ்யதேசத்தில் ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சு
ஆத்மார்த்தமா? ஸ்ரீ அண்ணாவுடைய பிரவச்சனங்கள் இதெல்லாம் பல விதமாக அதை சிரவணம் பண்ணி அதில் இன்ஸ்பயர் ஆகி பக்கத்தில் உள்ள சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாத்துக்கும் அவளுக்கு புரிகிற மொழியில், கிராமியமான ஒரு மொழியில் ரொம்ப அழகாக பகவத்குணங்கள்லாம் எடுத்து சொல்லிண்டு, நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு, பஜனை பண்ணிண்டு, இப்படி ஒரு கைங்கரியம், இப்படி ஒரு சேவை என்கிறத பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர் அனஸ்வர் ஃபவுண்டேஷன். இவருடைய சம்ஸ்தாக்கு பேர் ராம்ஜி ஆசிரமம்னு பேர். ராம்ஜிங்கிறது இவர் யோகி, திருவண்ணாமலை யோகி, அவர் பேரில் வச்சிருக்கார் ஆசிரமத்தை. இது மாதிரி இப்படி இவா ஸ்மரணையெல்லாம் வந்தது. பிரவச்சனம் அப்படின்னு பண்ணும்பொழுது இவா அத்தனை பேரோட ஸ்மரணையும் வந்தது. சொல்லிட்டு வரோமே, ஸ்ரீ அண்ணாங்கிற சூரியன் எத்தனை பேரை தொட்டுது, எத்தனை இடத்துக்கு ரீச், எங்கெங்கெல்லாமோ உட்காந்துருப்பா, எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய பதவியிலலாம் உட்காந்துருப்பா. அங்கேருந்து ஆரம்பிச்சு, அதாவது அவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு வந்தவாளே ஆரம்பிச்சு கீழே பாமராள் வரைக்கும் அண்ணா கிருப்பை அண்ணா கிருப்பை அண்ணா கிருப்பைன்னு இருக்கிறவா எத்தனை பேர் இல்லையா? சோ ராமசுவாமியிலேருந்து ரங்கராஜ் பாண்டே வரைக்கும். அந்த நாளில் நாங்கள்லாம் சைக்கிளில் கடையநல்லூருக்கு போவோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து போய் 2 வேளை உபன்யாச சப்தாகம் முழுக்க கேட்டு வளர்ந்த குழந்தனா அப்படின்னு பேசுகிறாரு இல்லையா? அண்ணா பக்தாள் அப்படின்னு தலைப்பை போட்டேன். எத்தனை பேரை சொல்றது? இதுல யார் அடக்கம்? அதுதான் கேட்டேன். தாத்தாவும் ராமாயண மாமா மட்டும்தானா அல்லது இத்தனையுமா? சூரியன் புகாத இடம் எது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ அண்ணாவுடைய பிரவச்சனத்தினுடைய, அண்ணாவுடைய வைபவத்தினுடைய இங்க எழுதி வச்சுட்டவா எல்லாரையுமே படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இத்தனை பேருக்கு ஸ்ரீ அண்ணாவுடைய ரீச் அப்படி வைபவமா இருக்கு. மகான்கள்லாம் ஸ்ரீ அண்ணாவினிடத்துல ஈடுபட்டவா உண்டு. என்ன பாயிண்ட்னா, ஸ்ரீ அண்ணா சரித்திரம்னு வரும்பொழுது மனசுல தோணும் எனக்கு, அது அந்த ரீச், அந்த ஸ்கோப் எவ்வளோ தூரம் போறதோ எவ்வளோ தூரம் அந்த ரீச் போகிறதோ அத்தனையும் இப்படி கவர் பண்ணோம்னா, வாஸ்டாக கவர் பண்ணோம்னா, ஒய்டாக கவர் பண்ணோம்னா, அவா ஸ்ரீ அண்ணாவை பற்றி என்ன நினைக்கிறா, அல்லது ஹிந்து தர்மத்துக்கு உட்பட்டவா, ஆஸ்திக்யத்துக்கு உட்பட்ட ஒரு சராசரி மனுஷன் ஸ்ரீ அண்ணாவை பற்றி என்ன நினைக்கிறான், ஸ்ரீ அண்ணாவை பற்றி அவனுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறது அடியனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட். பக்தாள் இருக்கும் நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு விஷயம். ஒரு சராசரி ஹிந்து, அதாவது ஹிந்துங்கிற ஃபோல்டை கடந்து அவருடைய ஒரு கிரணம் அது போகிறதுக்கு ரெடி தான். அவ ரிசீவ் பண்ணிப்பாளான்னு தெரியல, அதனால இந்த வார்த்தையை போட்டேன் நான். இந்த ஒரு கோஷ்டிக்குள்ள, அதாவது இந்த ஹிந்துங்கிற அந்த ஒரு ஸ்கோப்புக்குள்ள இருக்கிறவா சராசரி மனுஷா, அவா ஸ்ரீ அண்ணா கிரந்தத்தை படிக்கும் பொழுதும், ஸ்ரீ அண்ணா பிரவச்சனம் கேட்கும் பொழுதும், ஸ்ரீ அண்ணா தரிசிக்கும் பொழுதும் அவ அங்க ரிசீவ் பண்றது என்ன அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பிரேமிக விஜயம் மாதிரியான கிரந்தம் எழுதும் பொழுது மனசுல இருக்கணும். அவளுக்கு என்ன ரீச் ஆகணும், அவ வரைக்கும் இந்த கிரந்தமும் ஸ்ரீ அண்ணாவை கொண்டு போய் கொடுக்குமா, காட்டுமா அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். என்ன, அந்த லெவல்ல தானே மகாபாரதம் அருளி செய்த வியாசரோ, ராமாயணம் அருளி செய்த வால்மீகியோ, ராமரையோ கண்ணனையோ காட்டியிருக்கா. அப்புறம் அதுலேருந்து அது வரலாம். வால்மீகி அப்படி எழுதி வச்சுட்டார் அப்படின்னா, அப்புறம் அங்கே ஒரு துளசிதாஸ் உட்காந்துருக்கலாம், அவர் கண்ணீர் விடலாம், அவர் எழுந்து குதிக்கலாம். வால்மீகி சாஸ்வதமாக எடுத்து வச்சுட்டார் அப்படி. ராமச்சரித்திரம் யாவஸ்தாசியந்தி கிரையா சரிதஸ்ச மஹீதலே தா. அப்புறம் ஒரு கிருத்திவாஸ் வரலாம், அப்புறம் அங்கே ஒரு பலராம் தாஸ் வரலாம்.
எல்லாமே வரலாம். ஆனா வால்மீகி பார்த்த ராமர் எப்பேற்பட்ட ராமர்னா, எது மாதிரியா ராமரை காட்டினோன்னு நமக்கு உத்வேகங்கள் நிறைய வரலாம். அந்த உத்வேகங்களால எல்லாமோ பேசலாம். அந்தந்த பக்தாள் பேசுவா, அந்தந்த பக்தாளுடைய வார்த்தைகள் இருக்கு, எல்லாருமே ரொம்ப. ஆனா அவரை அதாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, எங்க உள்ளது உள்ளபடி நம்ம பர்சீவ் பண்ணாலே அங்க மகாத்மியம் ரொம்ப அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல ஒரு ஹைப்பர்போல் தேவையில்லை. ஹைப்பர்போல் கூடாதுன்னு நான் சொல்லலை, ஹைப்பர்போல் கூடாதுன்னு நான் சொல்ல, ஹைப்பர்போல் தேவையில்லை. மகாத்மியம் இல்லாதவனுக்கு ஹைப்பர்போல் தேவை. மகாத்மியம் இருக்கிறவனுக்கு அது உள்ளது உள்ளபடி ராமச்சரித்திரத்தை வால்மீகி, நல்ல வேளையா வால்மீகியை இத்தனை முறை பாராயணம் பண்ணியிருக்கேன் நான். உள்ளது உள்ளபடி ராமச்சரித்திரத்தை அப்படியே வால்மீகி காட்டுறார். அப்படிங்கிறதுல என்ன ஆகலாம் அப்படின்னா, ரொம்ப தியலாஜிக்கலா இருக்கிறவாளுக்கு அது ரசிக்காம கூட போகலாம், ரசிக்காம கூட போகலாம். வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது என்னடா அது, இதுல ஏதோ இருக்கு, சுமாரா இருக்கு, வால்மீகி ராமாயணம் எழுதிவிட்டார், எப்படி இருக்கு பாரு துளசி ராமாயணம், ராமச்சரித்தமானஸ் எப்படி இருக்கு, அப்படி காட்ட வேண்டாமா ராமரை அப்படின்னு தோணலாம். வால்மீகி அந்த யதார்த்தம்ங்கிற அந்த ட்ராக்கை விட்டு மாறி போகவே போகல. நதேவா கண்டிருதா காவ்யே காட்சி தத்திர பவிஷ்யதி. கிரந்தம் ஆரம்பமே இப்படிதான் சொன்னேன் இல்லையா? குணவானு கச வீரியவானு தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண சகோ யுக்தா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதா திதிமான் கோ சூயகா கஸ்ய பிபதி தேவாஸ்ச ஜாதரோஷி சமிகே ஏததிச்சாமியகம் ஷோத்தும் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷேத்வம் சமர்த்தோசி ஞாத்துமேவம் விதம் நரம். அப்படிங்கிற அந்த வால்மீகியினுடைய ஃபோக்கஸ் இப்படி எடுத்து வச்சான்னா என்ன ஆறுது அப்படின்னா, நரம்ங்கிறது என்னென்ன, மனுஷ மாத்திரனுக்கு பிரயோஜனம். இந்த சரித்திரம், இந்த ஆத்ம குணங்கள், இது மனுஷ மாத்திரனுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது வால்மீகியோட ஃபோக்கஸா இருக்கிறதுனால இந்த ராமாயணம் அப்படி இருக்கு. அதனால மனசுக்குள்ள ஒரு சராசரி மனுஷனுக்கு ஸ்ரீ அண்ணாவனுடைய ஆத்ம குணங்கள் எப்படி உபயோகப்படும், ஒரு சராசரி மனுஷன் அதை எப்படி ரிசீவ் பண்ணுவான், பர்சீவ் பண்ணுவான், அதை எப்படி அனுபவிப்பான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாகவும் ஒரு ஃபோக்கஸாகவும் அடியனுடைய மனசில் தோணித்து. ஸ்ரீ அண்ணாவை பார்க்கறது, அண்ணாதான் இல்லை எந்த மகானை பார்க்கறது 3 விதம்னு வச்சுக்கலாம். 2ன்னு முதல்ல ஆரம்பித்தேன், இப்போ 3ஆக்கிட்டேன். ஒன்று சராசரி மனுஷன், இன்னொன்று அந்த க்ளோஸ் சர்க்கிள், க்ளோஸ்டு சர்க்கிள், 3வது மகான்கள். 3 பேரும் எப்படி ஒரு மகானை பர்சீவ் பண்ணுவா. இப்போ ஸ்ரீ அண்ணா அப்படின்னா திருவண்ணாமலை யோகி எப்படி பர்சீவ் பண்ணுவார், பெங்களூர்ல இருந்த ரங்கப்பிரிய சுவாமி ஸ்ரீ அண்ணாவை எப்படி பர்சீவ் பண்ணுவார், அல்லது ஸ்ரீ விந்தியேஸ்வரி பிரசாத் மகாராஜ் எப்படி பர்சீவ் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு சிந்தனை, பெரிய விஷயம். அவ சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கு, சிலதெல்லாம் பதிவா இருக்கு, சிலது பதிவாகல. ஆனா அவ சிந்தனை அண்ணாங்கிற விஷயத்துல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது, இந்த இப்பேற்பட்ட மகாபுருஷி அண்ணாவனுடைய சமகாலத்திலே இந்த மகான்கள்லாம் இருந்திருக்காளே இல்லையா, அவளை பத்தி ஸ்ரீ அண்ணாவனுடைய சிந்தனை என்ன. உதாரணத்துக்கு கும்பகோணத்தில் இருந்த அம்மாளுக்கு ஸ்ரீ அண்ணாவை பற்றிய சிந்தனை என்ன, ஸ்ரீ அண்ணாவுக்கு அம்மாளோட பற்றிய சிந்தனை என்ன, எந்த அளவுக்கு அண்ணா நினைக்கிறான்னா, 80 வயசு ஆயிடுத்தே நமக்கு சேங்கனூர் அம்மா இல்லையே, எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் பண்றேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ண பெரியவா இல்லையே. ஒரு குறை என்ன, அவர் கிருஷ்ணன், ஒரு அம்மா வேண்டிருக்கு, நேர கும்பகோணத்துக்கு போய் அம்மாளை போய் பார்க்கறா, விழுந்து சேவிக்கிறார். அந்த அம்மாவுக்கு கண்ணு கூட தெரியல. அப்புறம் யாரோ போய் சொல்றா, கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் வந்திருக்கார், எதுக்கு நமஸ்காரம் பண்றேள், நீங்கள்லாம் நமஸ்காரம் எதுக்கு பண்றேள்
அப்படிங்கிறா பாவம். ரெண்டு பேரும் பரஸ்பரம் பர்சீவ் பண்ணுற விதம். இப்படிப்பட்ட மகனீயர்கள் அவாஷி அண்ணாவை எப்படி பார்த்தா அப்படிங்கிறது கூட ஒரு சரித்திரத்துக்கு ஒரு பிரதானமான விஷயம். இது மாதிரியான இத்தனை பாகவதர்கள், இத்தனை பக்தர்கள், இவா எல்லாரோடையும் சேர்ந்து ஸ்லோகம் வந்து கொடுத்தோம். சயை ஸ்பிருஷ்டா அபிதிருஷ்டோவா சம்விஷ்டா அனுகதோபிவா கோசலாஸ்தே யயுஸ்தானம் எத்திர கச்சந்தி யோகினஹா என்று அழகா பூர்த்தியாருது பாகவத ஸ்லோகம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த வைபவத்தோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ நிறைய ஆயிடுத்து. ஸ்ரீ அண்ணாவுடைய 80வது ஜெயந்தி அயோத்தியா மண்டபத்தில் சென்னையில் ரொம்ப அத்தியுதமாக நடக்கிறது. ஆயோஜிதோ பிருதச்சைவ ஹ்யசீத்யப்தி மகோத்சவः கார்யாத்யக்ஷேண பக்தேன முகுந்தாख्येन धीमता श्रीनिवासस्य पदवीम् अनुसृत्य महामनाः कार्याध्यक्षः सुसंस्थायाः प्रेमिकस्य बभूवः. பரனூரில் இருக்கக்கூடிய நிர்வாகம் ரொம்ப பிரதானமானது. ஸ்ரீனிவாசஸ்ய பதவி டிசி அண்ணா அதை எப்படி பார்த்து பண்ணிட்டு இருந்தாலோ அது மாதிரியா அந்த நிர்வாகத்தை ரொம்ப ஆச்சரியமாக கவனிக்கிறது அப்படிங்கிறது முகுந்தன், பாண்டிச்சேரி முகுந்தன் அப்படின்னு சொல்லுவான் அந்த நாளில். இப்போ பரனூர் முகுந்தன் தான் சொல்லணும் நம்ம. அப்பேற்பட்ட முகுந்தன் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட கூட பரனூர் நிர்வாகங்கள்லாம் கவனிச்சுண்டு ஸ்ரீ அண்ணாவுக்கு உகக்கும்படியாக நடந்து அவர் இவ்வளவு பெரிய காரியத்தை தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரையும் வச்சுண்டு ஒரு 30-40 பேர் டீம் இது ராப்பகலாக உழைச்சு இது வந்து சாதாரணமாக நடத்திட முடியற விஷயம் இல்லை. சென்னை மாதிரி ஒரு சிட்டியினுடைய சென்டர் மாம்பலம், அந்த மாம்பலத்தில் சென்டர் அஸ்வமேத மண்டபம், அயோத்தியா மண்டபம். அந்த அயோத்தியா மண்டபத்தை 80 நாளா 83 நாளா 83 நாள் வளைச்சு போடணும். அவர் பகவான், அதனால அவருக்கு எல்லாம் சாத்தியம்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அன்னைக்கு நீலவாள் நான் சொன்னா பார்க்கணும் என்னென்ன எவ்வளோ உழைச்சு. அதுதான் சொல்கிறேன், ஞாத்துமேவம் இதம் நரம். அதுதான் பாயிண்ட்டே. இல்லாத போன குணானுபவம் போயிடுங்க சும்மா. அந்த ஒரு உழைப்புல அது வந்து ஸ்ரீ அண்ணா சங்கல்பிச்சுட்டா இது வந்து அசாத்தியம். அப்பதான் இவர் மனுஷனா இவர் பகவானா அப்படிங்கும் பொழுது லோகே லோகோத்தரைர் குணைஹி அப்படின்னு சொல்லும்படியாக மனுஷ லோகத்துல தான், ஆனா மனுஷ சாத்தியம் இல்லை. என்னென்ன சங்கல்பிச்சுட்டார், 80 நாளைக்கு மகாபாரத உபன்யாசம். 80 நாளைக்கு மகாபாரத உபன்யாசம். 80 நாள் மகாபாரத உபன்யாசம் பரனூர்லேயே பண்ணலாம். ஆனால் பரனூரில் பண்ணால் அது விஷயம் வேற. அயோத்தியா மண்டபத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த குரல் வந்து 80 வயசுக்கு எட்டின தூரத்துக்கு கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஸ்ரீ அண்ணா சிட்டிஸ்க்கெலாம் வருது இல்லை. அவ்வளோ பெரிய சபைகள் எல்லாம் உபன்யாசம் பண்ணிய 10 வருஷம் ஆயிடுத்து. 10 வருஷம் அப்படி பண்ணாத இருந்து மறுபடியும் குரலை அந்த சபைக்கு ஏற்ற மாதிரி எழுப்பினா என்ன ஆகும்? இது முதல் பாயிண்ட். சாத்தியமா? ஒரு அபியாசம் வந்து ஒரு 10 வருஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி கொண்டு வரது கஷ்டம். அதுலேயும் சில பேர்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டா ஒரு புரளி. அண்ணா ஏன் சிட்டிஸ்க்கெலாம் வரது இல்லை? ஏன்னா பழைய மாதிரி குரல்லாம் எழும்புறது இல்லை, அதனால தான் வரது இல்லை அப்படின்னு சில பேர். பாவம் பக்தாள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுமானம், அண்ணா ஏன் வரதில்லைன்னு எவனுக்கு தெரியும்? இன்னும் சின்ன வயசில் வந்தாரா, நடுவில் வந்தது தானே, திடீர்னு வேணாம் தோண்டி பிடித்து வரல, அவ்வளோவா.
வரலன்னு சொல்ல முடியாது. அந்தந்த பக்தாளுக்கு சமாதானத்துக்கு அது பக்கத்தில் உள்ள திவ்யதேசத்துக்கு வந்துட்டு இருக்கார். பம்பாய் வரலையே தவிர பன்றிபுரம் வந்துட்டு இருக்கார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது மாதிரி அங்கங்க வந்துட்டு இருக்கார், வராமையும் இருக்காருன்னு அர்த்தம். அது ஏன்னா சிட்டிக்கு ப்ராப்பரா வரலையே, இப்படியே ஓடுறது. திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய உபன்யாசம் அயோத்தியா மண்டபத்தினுடைய டெட் எண்டு வரைக்கும் கேட்கற மாதிரி 80 நாளைக்கு சொல்லணும். 80 நாளைக்கு அந்த சபா கிடைக்கணும். வரப்போற கூட்டம் பெரிய கூட்டமாக தான் இருக்கும். 80 நாள் சொன்னாலும் சரி, 366 நாள் சொன்னாலும் சரி, அண்ணா சொன்னா வர கூட்டம் அப்படிதான் இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தை நிர்வாகம் பண்ணணும். நிர்வாகம் பண்றதுக்கான டீம், அதில் பிரதானமாக இருந்த முகுந்தன், எல்லாருமா சேர்ந்து ஆச்சரியமான விஷயம். இந்த இப்போ இங்கே நிர்வாகத்தில் இருக்காள் இவெல்லாம் கூட, சதீஷ், அப்புறம் நம்ம சிவராமன், எல்லாருமா சேர்ந்து அத்தியாச்சரியமான ஒரு கைங்கரியம் அது. தஸ்ய ஸ்ரத்தாம் ததா பக்திம் கர்ம நிஷ்டாம் மகோத்சவே பிரசம்சுஸ்ததா திருஷ்டுவா தஞ்சே தத் சககாரிணஹா. 80 நாள் நடக்கக்கூடிய இந்த ஒரு ஆச்சரியமான வைபவத்தை பார்த்து எல்லாரும் விசேஷமா புகழறா. இப்படியும் நடத்த முடியுமா அப்படின்னு. அதுலேயும் ஸ்ரீ அண்ணா 80 வயசு, 80 திருநட்சத்திரம் ஆறுது. 80 திருநட்சத்திரத்துக்கு பல பேர்கள் நொடிச்சு போயிடுவா, எழுந்து நடக்கக்கூட சாமர்த்தியம் இல்லாதவாளா ஆயிடுவா, வாயில இட்டு விழும். ஆனா அந்த வயசுல கம்பீரமா எட்டின தூரத்துக்கு குரல் கேட்கற மாதிரியான ஒரு பிரவச்சனம் 80 நாளைக்கும் அந்த ஹால் ரொம்ப வழியும். அத்தனை பக்தாள் கூடி இருந்து அப்படி ஹால் ரொம்ப வழியும். சில நாளைக்கு 2 மணி நேரம், சில நாளைக்கு 2.5 மணி நேரம், சில நாளைக்கு 3 மணி நேரம் உபன்யாசம் நடக்கும். கஷக்னோதி சுதீஹி அசீதி வயசி ஸ்ரீமன் மகாபாரதம் வக்தும் ஸ்வச்ச சுவாக்கு அசீதி திவசேஷு ஏவம் வினா பிரேமிகம். யார் பண்ணியிருக்கா இது மாதிரி இந்த வைபவம்? வேற யார் நடத்தியிருக்கா? இதெல்லாம் நடத்தும் பொழுது என்ன போல யார் பண்ணான்னு ஒரு வார்த்தை எங்கேயுமே சொல்லலை. கர்ஷன்னு சாந்ததியாதே வைதிக சதம் கிருஷ்ணஸ்ச தைர் வைதிகைஹி சாந்தைகாந்த சமாஹிதேன மனசா கிருண்ணன்னு சகஸ்ரானு சொகானு. சாந்தைகாந்த சமாஹிதேன மனசா. சும்மா ஒரு சின்ன ராதா கல்யாணத்தை பண்ணிவிட்டு மைக்கை பிடிச்சுட்டு, ராதா கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா, நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றவாள்லாம் உண்டு. இவ்வளவு பெரிய வைபவத்தை நடத்தி விட்டு இந்த வைபவத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் பர்சனலாவது வாயை திறந்து யார்கிட்டையாவது எப்படி நடக்கிறது பார்த்தியா என் வைபவம். அன்னைக்கு முரளி அண்ணா சொன்ன மாதிரி தான், ஒரு நாளைக்கு அண்ணா சோம்பல் முறிச்சு பார்த்துருக்க முடியாது யாரும் அப்படின்னார். அது மாதிரி ஒரு நாளாவது இந்த 80 நாள்ல இது மாதிரி நடக்குமாப்பா, யாருக்காவது நடக்குமாப்பா, எனக்கு எப்படி நடக்கிறது பார், எப்படி நடத்துறேன் பார் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லாத ஒரு வியக்தி. இத்தனைக்கு நடுவில் தசமி ஏகாசிக்கு பரனூர் போயிட்டு வருவா. அந்த சமயத்திலேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா த்ரோட்டுக்கு அப்படின்னு பார்த்தா அது பரனூர்ல போய் உபன்யாசம். அப்புறம் அன்னைக்கு விரதம், ஏகாதசி விரதம், அது முடிஞ்சு திரும்பி வரணும். அந்தந்த விராமங்களில் இங்கே சத்சங்கம் நடந்துட்டு இருக்கும் தொடர்ந்து. காலவேளை ஆச்சோ இல்லையோ அது ஒரு வைபவம் தான். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிஷ்யால் ஸ்ரீ அண்ணா கிரந்த பிரவச்சனங்கள், பிரேமிக கிரந்த பிரவச்சனம். அது என்ன இது, மகாபாரதம் 80 நாள் சொல்ல முடியும்னா பிரேமிக கிரந்தங்களும் 80 நாள் சொல்ல முடியும்னு 80 நாளைக்கு சொல்றதுக்கு விஷயம் இருக்கு. பிரேமிக கிரந்தங்கள்ல மகாபாரதத்தோட போட்டி போடுறது. அவ்வளோ விஸ்தாரமா அந்தந்த சிஷ்யாள் வந்து பிரவச்சனம் பண்றதும், யாரோ சிஷ்யாள்லாம் பண்ணிட்டு போறான், நம்ம விசிராந்தி எடுத்துக்கலான்னு இல்லாம அந்த 80 வயசுலையும் தினம் சிஷ்யாள் பண்ற பிரவச்சனத்துக்கு வந்து உட்காந்துட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி பேசி, ஏன்னா அந்த சிஷ்யனுக்கு அனுகிரகம். 80 நாள்லையும் வரிசையா எல்லாரும் கியூல நின்றுண்டு இது அண்ணாவனிடத்துல வந்து வந்து பிரசாதம் வாங்கிட்டு போவா. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் வரிசையா பிரசாதங்கள்லாம் எடுத்து கொடுத்து 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 கால வேளையில் 80 நாள் உபன்யாசம் சிஷ்யால் சொல்ல தான் சிரவணம் பண்ணி, மத்தியானம் ஆச்சோ இல்லையோ
80 கணபாட்டிகள். அவர் 100 நூட்டவர். ஆமாம், அதாவது 80 சதாபிஷேகத்துக்கு 80 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருந்ததே தவிர வந்தவா 100 பேர். அண்ணாக்காக கணபாராயணம் பண்ணோன்னு 80 பேர் வந்துட்டார். எல்லாரும் கூடிவிட்டார். இவாளெல்லாம் ஒரு 2-3 நாள் ஒன்று சேர்க்க முடியுமா? என்ன அவாவா பலவேறு வியாபகங்கள் உடையவா, ஏகப்பட்ட வேலைகள் உடையவா, எல்லாரும் ரொம்ப நிஷ்ணாத்தாள், வேத நிஷ்ணாத்தாள் எல்லாரும். அத்தனை பேரும் உட்காந்துட்டு கணபாராயணம் பண்றா. அதுலேயுமே கணபாராயணம் ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு இல்லாதபடிக்கு அந்த கணபாராயணம் முழுக்க உட்காந்துட்டு தானே சிரவணம் பண்ணி 80 வயசுங்கிறது கொஞ்ச நாள் உட்காந்துருந்தாலே கொஞ்சம் பேக் பெயின் வரும், அது வரும், இது வரும். நிஷ்கவலையா கால வேளையில் பிரவச்சனமும் தானே கேட்டு மத்தியானம் ஆச்சுன்னு கணபாராயணம் முழுக்க உட்காந்துருந்து அப்புறம் ராத்திரி ஆச்சு அப்படின்னு கர்ஜனை பண்ணி அப்படி ஒரு பிரவச்சனத்தை நடத்தி என்ன பாக்கியம் பண்ணித்தோ. இந்த சென்னை நகரம், இந்த மாம்பலம், இந்த அயோத்தியா மண்டபம், கன்யாதானமனுத்தமம் திஜகணஹா ஸ்ரீ வைதிகேபியஹ சுபம் கர்த்தவ்யம் திதி சாது சத் பிரவச்சனே பிரேமி ஜகர்ஜஸ்வயம் தச்ருத்வா ஜகதாம் ஹிதஸ்ய வச்சனம் கேச்சித் ஸ்வபாக்யம் தியாஹ சன்னத்தாஹ பரம பிரகிருஷ்ட மனசா தத் கர்மே கர்த்தும் திஜாஹ. பிராமண சமூகம்னு ஒரு சமூகம் இருக்கு. வாட்டு இருந்துட்டு இருக்கு. அத்தை தின்று அங்கே கிடக்கும். என்னவோ பண்றது, எங்கேயோ போறது, ஏதோ செட்டில் ஆறுது. இந்த தர்மத்தை காப்பாத்தியாகணுமே அப்படிங்கிற கவலை எத்தனை பேர் படுறா? இத்தனை வைதிகாலுக்கு கல்யாணம் ஆகணுமே, வேதாத்தியனம் பண்ண குழந்தைகள் அப்படிங்கும் பொழுது இவாள்லாம் கிரகஸ்தால ஆகணுமே அப்படிங்கிற கவலை ஸ்ரீ அண்ணாவுடையது. ஸ்ரீ அண்ணா வைதிகாலுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிற ஒரு பாக்கியம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சபையில கர்ஜனை பண்ணா. ஸ்ரீ அண்ணா வாக்கியத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அதை கேட்டுட்டு சில பேர்கள் அதில் இங்கேயே நாங்கள் கல்யாணம் பண்ணி தரோம்னா அப்படின்னா அப்பாக்களும் சொன்னால் பொண்களும் ஒத்துண்டுது. அதை நாங்கள் பண்ணிக்கிறோம்னா ஸ்ரீ அண்ணா சன்னிதானத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 நிச்சயதார்த்தம் நடந்தது. அண்ணா பிரவசனத்தை கேட்டுட்டு இதெல்லாம் இந்த 80 நாளில் நடந்த விஷயங்கள், அதை சொல்கிறேன். பிரத்யேகம் கனகைர்த்யுமத்பிஹி அமிதைஹி சேக்தும் மமேச்சேத்யசௌ பிராவோச்சத் கணபாட்டினோ குருமணிஹி தே து அஸ்ருபூர்ணாஹ ததா அஸ்மாக்கம் கணயுக்த வேத பட்டனம் சர்வம் பவத்பிஹ் ஸ்ருதம் தத்துல்யம் கனகாபிஷேச்சனமபி புரோச்சுர்ண சேத்தியாதராத். அத்தனை வைதிகாலும் அத்தனை கணபாடிகளுக்கும் மனசு நிறைஞ்சு போயிடுது. நம்ம கணபாராயணம் ஸ்ரீ அண்ணா உட்காந்துட்டு முழுக்க கேட்டுட்டா. எல்லாரும் அதற்கான கிருத்தஜதையை தெரிவிச்சுண்டா. சக்கரே வைஷ்ணவ வல்லபாய நிருபதி ஹேமாபிஷேகோத்சவம் ஸ்ரீநாதாய ததௌ விரக்த ஹிருதயா சர்வம் ததபி ஆதராத் சக்ருஹு பிரேமிக புங்கவாய சுஹிருதா பக்தாஹ சுவர்ணோத்சவம் தத் சர்வம் திஜமண்டலாய சததௌ கோதா விமானாய சே. ஸ்ரீ அண்ணாவுடைய கனகாபிஷேகம் என்று பத்திரிகையில போட்டிருக்கு. கனகாபிஷேகம் தரிசனம் பண்ணேளா? அபிஷேகம் நடந்தது சத்தியம், கனகாபிஷேகம் நடக்கல. கனகாபிஷேகம்னா என்ன தெரியுமோ? சுவர்ணத்தினாலேயே அபிஷேகம் நடக்கணும். நடந்துதானே? கணக்கங்கள்லாம் இவ்வளோ சேர்ந்து கொடுத்த என்ன கனகாபிஷேகம்னு பத்திரிக்கையில் போட்டிருக்கு. அண்ணாக்கு கனகாபிஷேகம், அண்ணா கனகாபிஷேகம்னு அத்தனை பேரும் கொண்டு வந்து குவிச்சா. சில பக்தாள்லாம் ஸ்ரீ அண்ணாவின் இடத்துல வந்து சதாபிஷேகம் கனகாபிஷேகமாக பண்ணிடணும்னா அப்படின்னு ஆசைப்பட்டா. சரின்னு விட்டார் அண்ணாவும். அதனால பத்திரிக்கையில் போடவும் போட்டாச்சு. 80 நாள் ஆச்சு. கனகாபிஷேகம் நடக்க போகிறது நினச்சிட்டு இருந்தா கணக்கங்கள் வந்து குவிஞ்சதே தவிர
கடைசியா ஜலாபிஷேகம் தான் நடந்தது. கணக்கங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ரெண்டு விதமா போச்சு. ஒரு பாகம் கணபாடிகளுக்கெல்லாம் இங்க தானமாக அது நடந்தது. ரெண்டாவது விசேஷமா அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு விமானம் பண்ணிட்டு இருந்தா அந்த விமானத்துக்கு அந்த கணக்கம் போச்சு. ஆண்டாள் இடத்துல அதிகமான பக்தி ஸ்ரீ அண்ணாவுக்கு. ஆண்டாள் இடத்துல சமர்ப்பிச்சுட்டா இந்த கணக்கங்கள் எல்லாம். நாம்னா சாது ஹரன்னு ஹரேஹே சுரபதேஹே துரியோதனாக்கியம் கலிம் பக்தானு பாகவதாம்ஸ்சே பாண்டவசமானு தேவஹா ஹிருதா போஷயன்னு வேதஜானு மாஹதோத தௌமிய சதுருசானு பூஜ்யோப்யயம் பூஜயன்னு பிரேம்னா ராஜதி சேன்னபூர் வினசனே ஸ்ரீகிருஷ்ண பூ பிரேமிகா. இது ஒரு ரூபகம். சென்னை என்கின்ற குருக்ஷேத்திரத்தில் ஸ்ரீ அண்ணாவாகிய கிருஷ்ணன் சரி யுத்தம் நடக்கிறது. துரியோதனன் யாரு இங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு துரியோதனன். கலிதான் துரியோதனன். அந்த கலியாகிய துரியோதனனை துவம்சம் பண்றதுக்காக ஸ்ரீ அண்ணாவாகிய கண்ணன் தேர ஓட்டுறார். சென்னையாகிய குருக்ஷேத்திரத்தில் பொதுவா தர்மபுத்திரனுடைய குருஸ்தானத்தில் இருக்கிறவர் தௌமியர், அதனால அவர் பேர் விழுது. இங்க உள்ள கணபாடிகள் எல்லாம் பார்த்தோன்னா தௌமியர் மாதிரி இருக்கா. வேதஜானு மகதோத்த தௌமிய சதுருசானு பூஜ்யோப்யயம் பூஜையன்னு. பாண்டவாள் யாரு அப்படின்னு வந்து கதை கேட்கிற பக்தாள் தான். பக்தானு பாகவதாம்சே பாண்டவசமானு தேவோ ஹிருதா போஷயன்னு. இவ்வாறாக இந்த சென்னையாகிய குருக்ஷேத்திரத்தில் ஸ்ரீ அண்ணா பிரகாசிக்கிறா என்று இந்த சதாபிஷேக வைபவம் இதோட பூர்த்தியாகிறது. இன்னும் இந்த பிரவச்சனம் இன்னும் ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு காலம்பரை அஷ்டோத்திரம் தான் இல்லையா முதல்ல ஆரம்பம். அஷ்டோத்திரம்னா உங்ககிட்ட நான் இன்னும் கேட்டுக்கல. அஷ்டோத்திரம்னா அப்போ நேரம் இருக்கும். பிரவச்சனம் 8 மணிக்குன்னா நம்ம ஒரு 7:30 வச்சுக்கலாமா அஷ்டோத்திரம்? அதுதான் ஒரு 7:30 ஆரம்பிக்கலாம். சத்சங்கத்தை வந்து ஒரு 7:30 ஆரம்பிச்சு பாத பூஜை, அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம், அது முடிஞ்சு தொடர்ந்து நாளைக்கு பிரவச்சனம் இருக்கும். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஹரே ராம 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 உட்காந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
உட்காந்துருந்தோம். Nagagagagari
Oh
சொல்றாரு